ஹாய் 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்? உங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பக்கத்து வீட்டிலலாம் நெய்பர்ஹுட்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இப்போ வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வச்சு தனித்தனியாக கனெக்ட் ஆகிடுவாங்க இல்லையா? ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுறதுல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க, அப்படி தானே? உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய வே ஆஃப் திங்கிங், உங்களுடைய டேஸ்ட், இதுக்கெல்லாம் ஒத்து வர மாதிரி இருக்கவங்க தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க. இது எப்படின்னா, உங்களோடு கூட சிலவங்களோட செட் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப சாதுவான பர்சன், சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன், அதிர்ந்து கூட பேச மாட்டீங்க. ஆனால் ஒருத்தவங்க இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போட்டுருவாங்க, வெண்கல தொண்டையை திறந்து கத்திக்கிட்டே தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயம் அது செட் ஆகாது. ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவாங்க, டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் அண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். நீ உனக்கு ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, அதை வச்சே நீ யாருன்னு சொல்லிடுவேன் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் காலேஜில் படிக்கிற ஒரு பையன், ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே சிகரெட்டு பிடிப்பாங்க, நீங்கள் சிகரெட் பிடிக்க மாட்டீங்க. அப்போது நீங்கள் அவங்க எல்லாம் சிகரெட் பிடிப்பாங்க, நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு சொன்னால் அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு உங்களை எடை போட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இப்போது இந்த மாதிரிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் நாளடைவில் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நீங்கள் கோவமே பட மாட்டீங்க, சாதுவான பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, கோவப்பட்டு கத்தி கத்தி பேசுவாங்க. அவங்க கூட பழகி 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 கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் அதே மாதிரி கோவப்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க, சட்டு சட்டுன்னு பொய் பேசிடுவாங்க. நீங்கள் பொய்யே பேசுகிறது கிடையாது, ஆனால் அவங்க கூட பழகி 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 நீங்களும் என்ன ஆயிடுவீங்க, வீட்டில் ஏதோ ஒரு காரியத்துக்காக சட்டுன்னு உங்களுக்கும் போய் பேசுகிற அந்த பழக்கம் வந்துடும். நீங்கள் சொல்லலாம், நான்லாம் பெரிய ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி ஆக்கும், என்ன யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. பைபிளில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே, அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வரவழைப்பாய். கண்ணின்னா என்ன? ஸ்னேர். அதாவது இந்த பறவைகளுக்கெல்லாம் வேட்டைக்காரன் கண்ணி வைப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கண்ணியில் அந்த பறவை அகப்பட்டுச்சுன்னா அவ்வளோதான், காலி. அது மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கோபக்காரனுக்கு, கோபம் அடைகிறவங்க இருப்பாங்கல்ல, அது ஒரு கெட்ட பழக்கம்தான். அப்படிப்பட்டவங்க கூட நீ சிநேகிதன் ஆனேன்னா அது உனக்கு, உன் வாழ்க்கைக்கு ஒரு கண்ணியை உண்டாக்கிரும். ஏதாவது வம்பில் போய் பிரச்சனையில் போய் மாட்டிடுவ அப்படின்றதான் அங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருக்கணும், நீங்கள் ஒரு ஃப்ரெண்டில் என்ன வேணும்னு நினைப்பீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போது எப்படி இருக்கணும், அதுக்கும் வேதத்தில் சில ஆலோசனைகள் இருக்குது. இப்போ நான் பைபிள்லேருந்து உங்களுக்கு சில வசனங்களை சொல்ல போகிறேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா எப்படி இருக்கணும் அதை தான் சொல்ல போகிறேன். பாருங்கள், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான்னு ஒரு வசனம். நீங்கள் உயர்ந்திருக்கும் போதும் சரி, தாழ்ந்திருக்கும் போதும் சரி, கஷ்டத்தில் இருக்கும் போதும் சரி, நஷ்டத்தில் இருக்கும் போதும் சரி, நல்ல ஒரு ஃப்ரெண்டுனா கூடவே நிலச்சி நிற்பாங்க. இது ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களே, நீங்கள் தாழ்ச்சி அடையும் போது காணாமல் போயிடுவாங்க. அடுத்து இன்னொரு வசனம் சொல்கிறேன், மறைவான சிநேகிதத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு பார்க்குறீங்க, அந்த ஃப்ரெண்டு தப்பான வழியில் போகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ என் ஃப்ரெண்டு தப்பான வழியில் போகிறா, நான் அதை சொல்லிட்டேன்னா என்னையே தப்பாக நினச்சிக்க கூடாதே, அப்புறம் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிச்சிக்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க அந்த ஃப்ரெண்டை. அது நல்ல ஒரு நட்பே கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னா அந்த ஃப்ரெண்டை நீங்கள் கடிந்து கொள்ளணும். நீ போகிற வழி தப்பான வழி, இது செய்யாத அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டித்து சொல்லணும். அதுதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு அடையாளம்.
அடுத்து இன்னொரு வசனம், ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். He who walks with the wise will become wise, but the companion of a fool will be destroyed. நீங்கள் யாரு கூட பழகுறீங்களோ அவங்க நல்ல ஞானவானாக இருந்தால் உங்களுக்கும் அப்படி அந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஆனால் ஒரு நல்லா இல்லாத ஃப்ரெண்டு, ஒரு கெட்ட ஃப்ரெண்டு, கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ள ஒரு ஃப்ரெண்டு, அவங்க கூட பழகுனா அவங்களுடைய கெட்ட காரியங்கள் ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட இருக்கணும். நீங்களும் மற்றவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருங்க. அதனால் முடிவாக நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணி அவங்க கூட பழகுங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. ஹாய், நல்ல ஃப்ரெண்ட்ஸை எப்படி சூஸ் பண்ணுறது, நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும், நல்ல ஃப்ரெண்டு எப்படியெல்லாம் இருப்பாங்க, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். இதை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.